மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சிறிய கருத்து கணிப்பு நம்ம சார்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். சரி சார், என்னோட முதல் கேள்வி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு, மும்முனை போட்டியா இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நினைக்கிறீங்க சார் நீங்க? தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மும்முனை போட்டி இந்த 2024 தேர்தல் இல்லைன்னு நினைக்கிறேன். 4 முனை போட்டி தான். அப்படியா? சீமானை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சீமான் இருக்காரு. அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிரந்தரமா 5-7% ஓட்டு வங்கி ஏறி இறங்கும். தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக தலைமையில ஒரு அணியும், அதிமுக தலைமையில ஒரு அணியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில ஒரு அணியும், அடுத்து சீமா தலைமையில் ஒரு அணியும், 4 முனை போட்டி. இந்த 2024 தேர்தலுக்கு முன்பு கடந்த தேர்தலில் சில விஷயம் பார்ப்போமே. 2014 பாத்தீங்கன்னா அதிமுக தனியாக நின்னாங்க. 39 இடத்துலயும் 37 இடம் வெற்றி பெற்றாங்க. அப்போதைக்கு கிட்டத்தட்ட 45% ஓட்டு வாங்கினாங்க அதிமுக மட்டும். திமுக அப்போ ஒரு பெரிய கூட்டணி இல்ல. ஆனா அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19-20% தான் வாங்கினாங்க. பாஜக ஒரு 5.5% வாங்கினாங்க. சீமா அப்ப எலெக்ஷன்ல நிக்கல. அப்ப இது 3 அணி தான். அப்ப அதே மாதிரி 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஒரு பலமான அணி. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் நின்னாங்க. அப்போ திமுக மட்டும் அப்ப ஓட்டு வங்கி வாங்கினது 34%. பாருங்க, 2014 கிட்டத்தட்ட 24%, அப்படியே 10% கூடுதலா வருது கூட்டணி பலங்கிறதுனால. அப்ப அதிமுக 45% ஓட்டு வங்கிய டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 20%, 19.5, 20%க்குள்ளதான் வாங்குனுச்சு. என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா 2019 ஒரு இரும்பு பெண்மணி சொல்ற ஜெயலலிதா இல்ல, அவங்க இறந்த பிறகு ஒரு தினகரன் தனியா போனாரு. சசிகலா பிரச்சனை, சிறை சென்றாங்க. ஓபிஎஸ் நடுநிலையா இருந்துகிட்டு பணியாற்றாம இருந்தாரு. இதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு தான் எடப்பாடியாரு எல்லா மாவட்ட செயலரும் இந்த கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாரு. ஒரு கிளைச்சாளர் கூட இப்ப எங்கேயும் போகாத அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. ஆனா அவங்க ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, அப்ப அரசியல் பாடம் கச்சாங்க. அதெல்லாம் பயங்கரமா ஒரு லீடரா உருவாயிட்டாரு. அப்போதைக்கு சூழ்நிலையில 10 நாள் ஆட்சி இருக்குமா, 1 மாசம் இருக்குமா, 4 மாசம் இருக்குமான்னு ஸ்டாலின் கூட சொன்னாரு. எடுபடல. 4 வருஷம் முழுமையா முடிச்சாரு. அதனால அப்ப ஓட்டு சிதறனதுனால ஏடிஎம்கே ஓட்டு குறைஞ்சிச்சு. அதே 2019 என்ன திமுக கூட்டணியோ இந்த 2024 அப்படியே கூட்டணி தொடருது. யாரும் வெளியே போகல, கரெக்டா தக்க வச்சுக்கிட்டாரு. அதிமுக பெரிய லெவல்ல கட்சி கூட கூட்டணி இல்ல, தேமுதிக கிட்ட மட்டும் இப்ப இருக்கிறாங்க. அடுத்து நம்ம கிருஷ்ணசாமி இருக்காரு, ஜெகன்மூர்த்தி இருக்காரு. அவங்க எல்லாம் அந்தந்த மாவட்டம், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள செல்லக்குள்ளவங்க. பட் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா சொல்ற அளவுக்கு இல்ல. விஜயகாந்த் கட்சிக்கு ஓரளவு தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கு. அவங்களுக்கு ஒரு 3-4% ஓட்டு வங்கி தான் இருக்கு. பாஜக கிட்டத்தட்ட ஒரு 8-9 கட்சி சிறிய கட்சிகளை கூட்டணி சேர்ந்து இப்ப ஒரு பலமா நிக்கிறாங்க. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி கடுமையா தான் இருக்கும். அவர் சீமா அவர்களுக்கு சின்ன இல்லாதனால அந்த நிர்வாகிகள்லாம் திமுக கிட்ட சில பேர் போயிட்டாங்க, அதிமுக கிட்ட சில பேர் போயிட்டாங்க. சில பேர் வியாபார உடல்நிலை சரியில்லை சொல்லி வாபஸ் வாங்கிறாங்க. இதே மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கு. அவரும் இப்போ கடந்த தேர்தலை விட பிரச்சார உத்திகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சுணக்கம் தெரியுது. இது ஒரு புறம் இருக்கட்டும். பலமான கூட்டணிங்கிறதுனால திமுக வெற்றி பெற முடியும். ஆனா ஓட்டு வங்கி குறையும். ஆமா, ஓட்டு வங்கி ஏன் குறையும்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியில பாத்தீங்கன்னா மெயின் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம், அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியல அவங்களால. எடுத்து சொல்றாங்க. அது ஆமா, அது முடியாது. அது நிதி சுமை பயங்கரமாயிடும். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டுல நிதி சுமை அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு, அது நாங்க வந்தா குறைக்கப்படும். இப்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அது ஒண்ணு. 2வது போன தள்ளுபடினாங்க. அது எல்லாத்துக்கும் முழுமையா கிடைக்கல. இது ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. நீட் பண்றாங்க. அந்த மாணவர்கள், நீட் எழுதுற மாணவர்கள்லாம் அரசாங்கம் நம்மள படிக்கவும் விடாம, இல்ல படிக்கிறதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸும் பக்காவா கொடுக்காம இதான் 2ஆம் கட்டமா இருக்கு. அதனால மாணவர்கள் மத்தியில இது இருக்கு. இதை விட இன்னொரு என்னன்னா, கிராமப்புறத்தில் நிறைய பேர் கல்வி கடன் வாங்கினாங்க மாணவர்கள்லாம். அந்த கல்வி கடன் ரத்து பண்றேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது பண்ணவே முடியல. மத்திய அரசு நினைச்சாதான் முடியும். அதுவரை மாநில அரசு தேர்தல் அறிக்கையில சொன்னதுனால அதுவும் பண்ண முடியல. இது மாதிரி ஒன்னும் பகுதி நேர டீச்சரு அவங்க நிரந்தரப்படுத்திருந்தாங்க. சில எல்லா துறையிலும் ஒப்பந்த துறையில் நிரந்தரப்படுத்திருந்தாங்க. இது மாதிரி பல்வேறு இதெல்லாம் சொன்னாங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள 5,50,000 பேர்த்த
நாங்க அரசு பணியில் எடுக்க போறோம்னு சொன்னாங்க. இப்ப 3 வருஷம் ஆச்சு இல்ல, ஆமா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் எடுத்திருக்கணும். இதனால சில அதிருப்தி இருக்குது. அதனால அவங்க சீட்டு அதிகமா ஜெயிச்சாலும் கூட ஓட்டு வங்கி குறையும். அது ஒரு காரணம். அதிமுக பொறுத்தளவுக்கு 2019 20% வாங்கினாங்க இல்லையா, ஆமா அதை விட இவங்க ஒரு 5% கூடுதல் வாங்குவாங்க இந்த முறை. ஏன்னா அந்த ஆளுங்கட்சி மீது சில அதிருப்தி, ஆமா, அந்த ஓட்டு கொஞ்சம் விழுவும். பாஜக வெளியே வந்துட்டாங்க, அது வேற வந்து பிளஸ். ஆமா, அது ஒரு பிளஸ். முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கொஞ்சம் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 5-6% ஓட்டு கூடுதலா வாங்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டாலினோட எடப்பாடியே பரவாயில்ல அப்படின்னு கிராமப்புறத்துல பேசுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாஜக தலைமையில வந்து அவங்க வந்து எதிர்கட்சி என்ன செய்யணுமோ அது கிட்டத்தட்ட 70% வேலை பாஜக செய்யுது. தமிழ்நாட்டுல பொறுத்தளவுக்கு அதிமுக தான் அதிகமா ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி பண்ணும், போராட்டம் எல்லாம் பண்ணும். அவங்க பண்றாங்க. பட் பண்ணாலும் ஆமா பாரதிய ஜனதா பண்ற அளவுக்கு பண்ணல. அண்ணாமலை பொறுப்பெடுத்த பிறகு திமுக, அதாவது எதிர்கட்சி வேற, அண்ணாமலைக்கு எதிரி கட்சி திமுக தான். ஆமா, அந்த கோணத்துல அவரு எதிரியா நினைக்கிறாரு. அரசியல் வந்து நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க, எதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து எதிரியாவே நினைச்சிட்டு களத்தை காட்டிட்டு இருக்காரு. ஊழல் பிரச்சனை, ஏதோ ஆடியோ பிரச்சனை, அமைச்சர்கள் ஆடியோ பிரச்சனை, இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து 2021 அதிமுக மந்திரி, ஊழல் பண்ண மந்திரி எல்லாம் சிறப்பு நீதிமன்றத்து மூலியமா சிறைக்கு அனுப்புவான்னு சொன்னாரு. அது செய்ய முடியல. ஆனா இவங்க மந்திரி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, மத்திய அரசு கிட்ட கொஞ்சம் ஒருங்கிணைப்பு இருந்தா நிறைய நிதி வாங்கி இருக்கலாம். அதுவும் இல்ல. அவங்க இந்துத்துவ முக்கியத்துவம் தரதுனால இவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால திராவிட மாடல் வேற, அவங்க ஆன்மீக அரசியல் வேற, இது மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இப்ப வந்து சிறு கட்சி எல்லாம் பாஜக சேர்ந்துருச்சு. பாமக, அந்த பாமகக்கு ஓட்டு வங்கி ஒரு 5-6% ஒரு நிரந்தர ஓட்டு வங்கி இருக்கு. இப்ப வந்து பாஜக போறதுனால அந்த வன்னியர்கள் சங்கம் இருக்கு, சங்கங்கள் 10-12 சங்கங்கள் இருக்கு. அதுல ஒரு 3 சங்கம் அதிக உறுப்பினர் கொண்ட சங்கம் பாஜக போனதுனால நான் அதிமுக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிட்டாங்க. அந்த சங்கத்துக்குள்ள ஒரு கூட்டமைப்பு இருக்கு, அந்த கூட்டமைப்பு அறிவிச்சிட்டாங்க. பாமகக்குள்ளேயே சில நிர்வாகிகளுக்கு அதிருப்தி. அதிருப்தி என்னன்னா, ஒரு பாஜகனாவே அவங்க மதவாத அரசியல் கொண்டு போறாங்க, மோடினாவே யாரு கேட்டாலும் சரியில்லாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே ஒரு மாநில அரசு கொண்டு செயல் தான் மோடி. அவர் வந்து வெளியில வந்து பேசுறாரு, போறாரு. தமிழ்நாட்டுக்கு இந்த மாசம் மட்டும் 3-4 டைம் வந்துட்டாரு. ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் பண்ணலதான். இந்த எலெக்ஷன் வந்து திமுகவுக்கு ஜெயிச்சாகணும் ஒரு நிர்பந்தம். இந்தியா கூட்டணி ஜெயிச்சாதான் மத்தியில ஒரு முக்கிய இலாக்கா வாங்க முடியும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியும். பல்வேறு வழக்குகள்லாம் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாகணும் நிர்பந்தம் இருக்கு. அதிமுக பல்வேறு பிளவுக்கு பிறகு இப்ப எடப்பாடியாரு எல்லா நிர்வாகிகளும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறாரு. அவரு குறைஞ்சது ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சாகணும், ஓட்டு வங்கி வந்து ஒரு 30% கொண்டு வரணும் அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலை இருக்காரு. பாஜக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நிதி எல்லாம் ஒதுக்கி இருக்கிறோம், கால் பதிச்சாகணும். ரெண்டாவது, நிக்கிற வேட்பாளர் எல்லாம் முக்கியமானவங்க. அவங்க கவர்னரே ரிசைன்மெண்ட் வந்திருக்காங்க. பொன்னர் நிக்கிறாரு, அண்ணாமலையும் நிக்கிறாரு. இப்ப அண்ணாமலை ஜெயிக்கலாம், அது ஒரு பிரிஸ்டேஜ் ஆகும். ஜெயிக்க முடியல, 2வது இடத்துக்கு வரணும். வரலன்னா ஒரு மாதிரி இது மாதிரி அவங்களுக்கும் ஒரு இந்த முறை 3வது முறை பிரதமர் மோடி பிரதமர் பதவி ஏற்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. இது மாதிரி இந்த 3 அணிக்குமே ஒரு சிச்சுவேஷன். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சின்ன இல்லைனாலும் பரவாயில்ல, ஓட்டு வங்கி சிதறல, கூடுதலா தான் ஓட்டு வங்கி காட்டணும், அவங்க ஒரு இதுல இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 4 முனை போட்டி தமிழ்நாட்டு ஆகுது. இதெல்லாம் நம்ம பல்வேறு மக்கள்கிட்ட, சமூக ஆர்வலர்கிட்ட, கிராமத்துல பேசும்போது, சிட்டிலையும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த முறை வந்து கூடுதலா திமுக சீட்டு ஜெயிச்சாலும் கூட ஓட்டு வங்கி குறையும். பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 14% ஓட்டு விழுவும், திமுகவுக்கு ஒரு 43-44% விழுவும் கூட்டணிக்கு. அதிமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 விழுவும். இது மாதிரி ஒரு இப்ப இருக்கு. சரி சார், இப்போ வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு வந்து இப்ப பழைய தேர்தலோட இந்த தேர்தல்ல ஒரு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஓட்டு பெர்சன்டேஜ் என்ன சார் காரணமா இருக்கும்? எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் கூட்டணி பலம், அது ஓட்டு வங்கி ஏறதுக்கு. கூட்டணி பலம் இல்லைனாலும் இப்ப கடந்த 2014 ஜெயலலிதா பண்ணாங்க இல்லையா, அவங்க ஒரு நல்ல ஆளுமை லீடரு, தனியா நின்னாங்க. ஆனா எல்லா கட்சியோட ஓட்டு வங்கி அதிகம் வாங்கினாங்க. ஆனா இப்ப இருக்கிற லீடர் யாரு? கலைஞர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. அதனால தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம். அது ஸ்டாலின் வந்து நிரப்பினாரு. பட் அவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை அப்படியே பாதி அவரால் செய்ய முடியல. ரெண்டாவது, நல்லா கலாய்க்கிறாங்கல்ல இப்ப சமூக வலைதளம், வீட்டு பத்தி கலாய்க்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. இப்படி மீடியா உலகம் வந்த பிறகு யாரும் போய் சொல்லி இப்ப தப்பிக்க முடியல. கனிமொழி மேடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, வந்த உடனே எங்களுடைய கட்சிக்காரங்க மது ஆலைகளை மூடப்படும், பூரண மதுவில் கொண்டாடப்படும் சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே அந்த மேடை பேச்சுக்கு தான் சரியா இருக்கு, நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. நிதி இல்ல தமிழ்நாட்டுல, சம்பளம் போறது கூட காசு இல்ல, அப்படி இருக்கு. போக்குவரத்து துறை எல்லாம் பாத்தீங்கன்னா டெப்போ அடமான வச்சு சம்பளம் போற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, போடுற கேண்டிடேட் வேட்பாளர் யாரை நியமிக்கிறோமோ கொஞ்சம் அலிகேஷன் இல்லாத ஆளா இருக்கணும்.
இது மாதிரி இருந்தா கொஞ்சம் கூடுதலா வரும். இப்பெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா எந்த எலெக்ஷனா இருந்தாலும், சட்டமன்ற எலெக்ஷனா இருந்தா ஒரு 500 இருந்து 1000 வரை ஓட்டுக்கு தருவாங்க. பாராளுமன்ற தேர்தலா இருந்தா ஒரு 200 இருந்து ஒரு 500 தருவாங்க. போன தேர்தலே நான் பாத்துருக்கிறேன். சிதம்பரம் இன்னும் 2-3 இடத்துல என்ன அந்த தெருவில் 400 கொடுத்தீங்க, இந்த தெருவில் 200 கொடுக்குறீங்க அப்படின்னு மக்களே போய் கேட்டுச்சு. அது நிறைய நம்ம நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துருக்கோம், செய்தி எல்லாம் பார்த்துருக்கிறோம். சென்னையில அப்படிதான் அது மாதிரி கிராமப்புறத்தெல்லாம் இது மாதிரி அதாவது கட்டாயமா காசு கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இந்த தேர்தல் ஆணையம் சில கடுமையான ஒரு அறிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. நீங்க புகார் ஆதாரபூர்வமா கொடுத்தீங்கன்னா 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வாட்ஸ்அப்பு, மெயிலு கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கலாம். அதுவே தொடர்ந்து ஒரு தொகுதியில ஆதாரபூர்வமா ஒரு 3 கம்ப்ளைண்ட்டுக்கு மேல வந்துருச்சுன்னா அந்த தொகுதியினுடைய தேர்தல் ரத்து செய்யலாம். அதுல நீங்க பாரபட்சம் பார்க்க கூடாதுன்னு தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். சரி, ரத்து செய்யலாம்னா அந்த கேண்டிடேட்டை பண்ணுவாங்களா, எலெக்ஷனை நிறுத்தி வைப்பாங்க? எலெக்ஷன் நிறுத்தி வைப்பாங்க. ஆமா, எலெக்ஷன் நிறுத்தி வைப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர் யாரோ இறந்துட்டா அதை ரத்து பண்ணுவாங்க. இல்ல பணம் இல்ல ஏதோ பெரிய லெவல்ல பணம் பிடிச்சா நிறுத்துவாங்க. இப்ப அப்படி கிடையாது. கிஃப்ட் பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது தட்டு, இது மாதிரி விளக்கு, கொலுசு கொடுப்பாங்களா, இது மாதிரி ஏதாவது ஆதாரப்பூர்வமா தொடர்ந்து ஒரு 3 கம்ப்ளைண்ட்டுக்கு மேல வந்துட்டாவே தேர்தலை அந்த தொகுதி தேர்தல் நிறுத்துங்க. அது உளவுத்துறை மூலியமா ஆளுங்கட்சிக்கும் தகவல் போயிடுச்சு, எதிர்கட்சிக்கும் தகவல் போயிடுச்சு. இவங்களும் அலர்ட்டா இருக்க சொல்றாங்க. அப்ப பணம் ரூபாலாம் தரதெல்லாம் நிறுத்துங்க, கிஃப்ட் பொருள்லாம் தரதை நிறுத்துங்க, நம்ம திட்டத்தை சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி இரு கட்சிகள் இருக்கிறாங்க. அதிமுக திமுக அதிகமா கண்காணிப்பாங்க நான் நினைக்கிறேன். இதுல ஒரு 2-4 சீட்டு ஜெயிக்கணும், பாஜக கால் ஒன்றணும், அடுத்து வர எலெக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு களத்துல இருக்கிறாங்க. பல்வேறு ஆடியோ எல்லாம் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணி இளைஞர்கள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணார் இல்லையா. அதனால ஓட்டு வங்கி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். பாஜக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4.5% 6% மேல வாங்கல. இப்ப இந்த தேர்தலில் கொஞ்சம் கூடுதலா வாங்கும். அது உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கூடியதுதான். இந்த தேர்தலில் ஒரு கட்சியும் எவ்வளவு சார் ஓட்டு பர்சன்டேஜ் ஆகும், என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய யோகத்தின்படி பாத்தீங்கன்னா, நான் அதான் பல்வேறு மக்கள்கிட்ட பேசுறோம்ல, அதன்படி பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், திமுக இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 44% வாங்கும். 44 கூட்டணியோட. ஆமா, அதிமுக அவங்க கூட்டணியோட ஒரு 25-26% வாங்குவாங்க அவங்க கூட்டணியோட. அதே மாதிரி பாஜக அவங்க கூட்டணியோட ஒரு 13-15% வாங்குவாங்க. அடுத்த சீமா 2.5% 3% இருந்தாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கடைசியா ஒரு 6% நிர்ணயிச்சாரு. ஆமா, இப்ப ஆனா சின்ன இல்லாததுனால அவருக்கு 2% குறையும். 3-4% தான் அவருக்கு விழுவும் ஓட்டு வங்கி. ஆமா, இப்ப இந்த 24 தேர்தல்ல யார் சார் அதிக தொகுதி வின் பண்ணுவா, என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? அதிக தொகுதி வின் பண்றதா ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, திமுக கூட்டணிக்கு பெரும்பாலும் தொகுதி கைப்பற்றுவாங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டு இந்த தேர்தலில் டக்குன்னு குறையும். பாஜக சில ஒரு 2-3 இடத்துல 2ஆம் இடம் வரலாம், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசு அதுக்காக தனி கவனம் செலுத்தும். அவங்க வெற்றி பெறதுக்கு சில அண்டர்மண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால ஒரு 3-4 தொகுதி ஜெயிக்கணுங்கிறது அவங்க இருக்காங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்கூடாதுன்னு ஆளுங்கட்சிக்கார இருக்கிறாங்க, எதிர்கட்சி நினைக்கிறாங்க. அதனால கடுமையான போட்டி தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. தேர்தல் திருவிழா பயங்கரமா இருக்கும். பரிசு பொருட்கள் குறையும் நினைக்கிறேன், ரூபா தரது குறையும் நினைக்கிறது தேர்தல்ல எப்படின்னு பாக்கலாம். திமுக எந்தெந்த தொகுதி ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன்? சேலம் கஷ்டமா இருக்கும், கள்ளக்குறிச்சி கஷ்டமா இருக்கும், கோயம்புத்தூரும் கஷ்டமா இருக்கும். ஒரு 7-8 தொகுதி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் கூட சரி, காங்கிரஸ் ஒரு 4-5 தொகுதி தான் வெற்றி பெறும் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் 2 வந்துரும் நினைக்கிறேன். மதுரை கொஞ்சம் சிக்கலா. டாக்டர் சரவணன் நிக்கிறாரு ஏடிஎம்கே சார்பில், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவரு, செல்வக்குள்ள மக்கள் மத்தியில நல்ல அறிமுகனால. கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சியில இவரு வெங்கடேசன் நிக்கிறாரு, அவரும் கொஞ்சம் மக்கள் மத்தியில விவரம் தெரிஞ்சவரு, பார்லிமெண்ட்ல நல்லா விவாதம் எல்லாம் பண்ண. அப்படி அதனால இவர் 2 பேருக்கும் கடுமையான போட்டியா இருக்கும். அங்க பாஜக 3ஆம் இடம் 4ஆம் இடம் தான் வரும் அந்த கூட்டணி. அதே மாதிரி அதிமுக எந்தெந்த தொகுதி ரொம்ப கஷ்டமா இருக்கும்? அதிமுக சரியான கூட்டணி அமையல. ஃபர்ஸ்ட் இப்ப பட்டாள மக்கள் கட்சி வந்திருந்தா ஈக்குவல் ஃபைட்டா இருக்கும், திமுகவுக்கும் அதுக்கும் கடுமையான ஃபைட்டா இருக்கும். அவங்களுக்கு அதான் இந்த கொங்கு மண்டலம் கொஞ்சம் கை கொடுக்கும். சரி சார், இவ்வளவு நேரம் உங்களுக்கு பல்வேறு பணி இருந்தும் உங்களோட இடத்துக்கு இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இது போன்ற பல்வேறு செய்திகள், நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஆணையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.